எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாவே இருக்கோம். வீடியோ போடலை. 3-4 டேஸ் ஆகிடுச்சு. எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட நான் சரியாக பார்க்கலங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடுது. எனக்கு என்ன ரீசன் உங்கள்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் நான் உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன்னு சொன்னதை விட என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னு சொன்னது தான் அதிகம். இன்றைக்கும் வீடியோ வராது. நாளையிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நாளையிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியும் என்னென்ன ஸ்ட்ரகிள் நடுவில் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. கதை இன்ட்ரெஸ்ட்டாக போகிறப்போ நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. கண்டினியூ பண்ணும்பொழுது கதை இன்ட்ரெஸ்ட்டாக போக மாட்டுது. அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது. கரெக்டு தான். இப்போது கதை இன்ட்ரெஸ்ட்டாக போகும்பொழுது நான் இப்படி தான் 2-3 டேஸ் லீவ் விட்டுடுறேன். ஏன் அது லாங் லீவாக கூட போகுது நிறைய டைமு. என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. ரீசன் நிறைய ரீசன் இருக்குது. சொல்கிற மாதிரி ஐ ஹாவ் மெனி ரீசன்ஸ் நான் வீடியோ போடாததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு எனக்கு கை அடிப்பட்டது தான். என்னம்மா கை அடிப்பட்டுருச்சுன்னு 1 மாதமாக கதையை ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மைதான். கை அடிப்பட்டது வந்து நார்மலாக அடிப்படலைங்க. நான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசவே வரல. ரொம்ப நாளாக பேச வரல. எல்லாருமே விசாரிச்சிங்க. நான் கமெண்ட்டில் தேங்க்ஸ் சொல்கிறது, போஸ்ட்டில் போடுறது, இந்த மாதிரி மட்டும்தான் இருந்தேன். நான் ரொம்ப பேச வந்தது இல்லை. எல்லாரும் கை எப்படி இருக்குன்னு கேட்டப்பவே நான் வந்து பேசணும்னு தான் நினச்சேன். சரி ஓகே நம்ம போஸ்ட் போட்டோம், எல்லோரும் விசாரித்தாங்க, நம்ம திரும்ப போஸ்ட்லேயே தேங்க்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஆனால் வீடியோ போடாமல் இருக்கிற டைமில் என்ன ரீசன் நம்ம சொல்லணும்ல. ஒன்று சொல்லுவாங்கள்ல, சும்மா சும்மா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் இப்போ வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. நான் வந்து சும்மா உங்ககிட்ட உடம்பு சரியில்லை, ஸோ அது இதுன்னு ரீசன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது என்னவோ வேல்யூ இல்லாமல் மாறுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால தான் நான் அதுக்கெலாம் கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் கொடுக்க வரதில்லை. சரி, இன்னைக்கு மொத்தமாக ரீசன் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போர் அடிக்குதான்னு தெரில. பட் பேசணுன்றதுனால தான் இன்றைக்கி வந்துட்டேன். இந்த மாதிரி நான் தனியாக செப்பரேட்டாக பேசி இந்த மாதிரிலாம் நான் வீடியோ போட்டது கிடையாது இது வரைக்கும். ஒரு மேரேஜ் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் ஒரு இன்வைட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அது நினைவுகள் ஸ்டோரி ஆகட்டும், உன்னை தெரிய ஸ்டோரி ஆகட்டும், உன்னை தெரியலாம் இந்த மாதிரி செப்பரேட்டாக நான் பேச வந்ததே கிடையாது. இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நான் செப்பரேட்டாக உங்கள்கிட்ட பேச வர்றது. ஏன்னா நான் சொல்லணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கையில் அடிப்பட்டது எப்படி அப்படின்னா, நான் இதை சொல்கிறேன். என்னம்மா 1 மாதம் கழிச்சு வந்து கையில் அடிப்பட்டதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீன்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் சொல்கிறேன். 1 மந்த் ஏன் இவ்வளோ ஆச்சு அப்படின்னா, நான் கீழே விழுந்தப்போ எனக்கு நல்லாவே அடிபட்டுருச்சு. சொல்லப்போனால் நான் விழ போகிறேன் அப்படின்ற ஒரு பயத்தில் எதையாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகல. அப்படி பிடிக்க போய் செவுத்தில் அடித்து என்னை மீறி தரையிலையும் நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக கையை ஊனிட்டேன். அப்படி ஊனும் பொழுது எனக்கு 2 இடத்துல அடிபட்டுருச்சு. 2 இடத்துல அடிபட்டுருச்சுன்றதை தாண்டி அடிப்பட்டது ரைட் ஹேண்டில். 2 இடத்துல கிராக் மீன்ஸ் ஏர் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அடிப்பட்டது அப்படி தான். அந்த ஏர் கிராக் வந்து நம்ம ரைட் ஹேண்டில் சுண்டி வரலுக்கு கீழே அந்த முட்டிக்கிட்டையும் ஆள்காட்டி வரலுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மணிக்கட்டு அங்கவும் 2 கிராக்கு. என்ன அப்படின்னா இதில் மெயின் ரீசன் எனக்கு அடிப்பட்டு நான் 2 ஹவர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகல. 2 ஹவர்ஸ் வந்து பெயினை நான் தாங்கிக்கிட்டேன். தாங்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், நார்மலாக அடிபட்டிருக்கும், கை வீங்கல, அப்போலாம் வீக்கமாகல. சரி ஓகே நம்ம ஐஸ் டியூப் வைக்கலாம், வேறு ஏதாவது பண்ணி கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டைம் ஆக ஆக கை வந்து ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. தென் பெயினுமே அதிகமாகிடுச்சு. சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போன உடனே என் கையை பார்த்துட்டு என்னம்மா எப்போ விழுந்து இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு டாக்டர் கேட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நார்மலாக எக்ஸ்ரே எடுக்க போனோம். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக 2 கிராக்கு. இந்த கிராக்குக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் மாவு கட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. மாவு கட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாவு கட்டு போட்டிருந்தேன். அப்படி போட்டிருந்த பட்சத்தில் அந்த கட்டை எவ்வளோ நாள் நீ போட்டிருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னது வந்து 21 டேஸ். ஓகேவா, நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணது 15 டேஸ். ஏன்னா நான் க்யூர் ஆகிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டாக்டர் சொன்னது வந்து 15 to 21 டேஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டடாக அந்த கட்டு போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து அது சரியாகும். ஸோ நீங்கள் 15 நாளில் வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். கை கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னா நான் வந்து கட்டை ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேண்டேஜ் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 21 டேஸ் போக தான் சான்சஸ் இருக்குது. 2 கிராக்ன்றதுனால 15 டேஸில் கட்டை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ கட்டு போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாமல் நான் வீடியோ போட்டதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லாருமே என்ன ஒரு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணீங்க. நான் அதுலேயுமே வீடியோ போட்டேன். ஆனால் என்னால் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. 15 டேஸில் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனோம். கட்டு வந்து ஓகே எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் பரவாயில்லையம்மா உன் கணக்குப்படி 15 நாளில் பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிரிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, 21 டேஸ் நீ கண்டிப்பாக கையை அசைக்காமல் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் மாதிரி போட்டு விட்டாங்க. அதை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மூவ் ஆச்சு. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் ஏன் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃப்ரேம் போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஃப்ரேம் வந்து நம்ம விரல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் போடுவோம். ட்வின் கிராஃப்ட் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் முக்கியம். ஒன்று நம்ம த்ரோட்டு, இன்னொன்று நம்ம கை விரல். ஓகேவா, ஸோ இது 2 இருந்தால் மட்டும்தான் ட்வின் கிராஃப்ட் நம்ம மேக் பண்ண முடியும்.
கடவுள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டாப்ல. செகண்ட் ஹாஃப்ல இந்த புள்ள என்னடா த்ரோட் இன்ஃபெக்ஷன் நம்ம கொடுத்ததுலேருந்து த்ரோட் எல்லாம் நல்லா சரி பண்ணி இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த கட்ட ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பிரச்சனை தான் இந்த கை. ஸோ கையில் அடிபட்டு வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்மளால ஃப்ரேம் போட முடியல. ஸோ கடவுளோட செகண்ட் பிளான்லேயும் நம்ம சிக்கிட்டோம். கடவுள் போட்ட செகண்ட் பிளான்ன்ற பட்சத்தில் நம்ம சிக்காம இருந்திருக்கலாம். நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா நம்ம தான் நடக்கிறது சரியில்லாமல் இருக்கும் பொழுது நம்ம நடந்து விட தான் செய்வோம். ஸோ கடவுளோட பிளான்ல நம்ம சீக்கிரமா போய் நம்மளே தோ வந்துட்டேன் அப்படின்னு வலது கல் எடுத்து வச்சு போய் விழுந்தாச்சு. ஃப்ரேம் போட முடியாமலும் போயாச்சு. 21 டேஸ்க்கு அப்புறமாச்சும் நான் வீடியோ எடுக்கலான்னு 1 or 2 வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கு கை அப்போவுமே ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் கேப் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னால் இவ்வளோ நாள் வீடியோ சரியாக போட முடியாததுக்கு ரீசன் வந்து நான் கீழே விழுந்தது தான். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கீழே விழுந்ததுலேயும் கடவுள் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான். சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் எல்லாருமே என்னை விசாரிச்சுட்டு தான் இருந்தீங்க. எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருந்தீங்க. எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. அந்த தெம்பில் நானும் இருந்துட்டு தான் இருந்தேன். நான் கட்டு போட்டிருந்தப்போ வீடியோ எடுக்க கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கை வலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னதான் நம்ம பெல்ட் யூஸ் பண்ணாலுமே அந்த பெயின் இன்னும் சரியாகலை. நிறைய பேர் சொன்னீங்க, ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணாலும் ஸ்ட்ரெயின் பண்ணும்பொழுது எனக்கு வந்து அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்லிட்டேன் திரும்பவும், ட்வின் கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் 2 விஷயம். ஒன்று நம்மளுக்கு வாய்ஸு, த்ரோட்டு, இன்னொன்று நம்மளோட கை விரல். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். கடவுள் கொடுத்தாரு, உனக்கு அடிப்படணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணவர் ரைட் ஹேண்டில் கொடுக்காம லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நான் ஃப்ரேம் போடுறதில்ல, ரைட் ஹேண்டில் தான் ஃப்ரேம் போட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரைட் ஹேண்டில் கடவுள் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளமு. நான் இவ்வளோ லென்த்தாக உங்கள்கிட்ட பேச வேண்டியதாகவும் இருக்குது. ஓகே, ரொம்ப லென்த்தாக என்னோட கை ப்ராப்ளமாக சொல்லிட்டேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட், நினைவுகள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நினைவுகள் கம்ப்ளீட் பண்ணாமல் ஏன் புது ஸ்டோரி போடுறீங்க? ஸோ ரீசன் சொல்லிடலாமா? எத்தனை பேர் இதை ஃபுல்லாக கேட்க போகிறீங்கன்னு தெரியல. ரீசன் என்ன அப்படின்னா, நினைவுகளில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பேர் எல்லாருக்குமே நான் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன். 1 or 2 மெம்பர்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே ஹேர் ஸ்டைல் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே ஹேர் ஸ்டைல் வச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எடுக்கணுன்றது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல் வச்சு நான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை முடிச்சு அதுக்கப்புறம் நான் எக்ஸட்ரா ஃபங்க்ஷன் மூடு எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணணும் முடிவு பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா, நினைவுகள் வீக்லி 1 எபிசோடு, நலுங்கு இந்த வீக் எடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கல்யாணம், நெக்ஸ்ட் வீக் அடுத்த ஃபங்க்ஷன் நான் பண்ணலாமே தவிர கண்டினியூட்டிவாக இந்த கையை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க நான் நினைவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, நினைவுகள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ராமனின் சீதை எடுத்தேன், அது லேர்னிங்கில் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு நான் எடுக்க ஆரம்பித்த ஸ்டோரி வந்து நினைவுகள் தான். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. உன்னால் முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஸ்டோரி, உங்கள் எல்லாரும் முன்னாடியும் என்னை கொண்டு வந்த ஸ்டோரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டோரி நான் ஃபுல்ஃபில்லாக முடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன். ஸோ மந்த் ஆனாலும் அது நம்ம ஃபுல்ஃபில்லாக கொடுப்போம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது நான் அப்டேட் பண்ண ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்கல. அதனால தான் நான் திரும்ப கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நினைவுகள் ஸ்டோரி எடுக்காமல் கண்ணாலனை பார்க்க நீங்கள் யாரும் ரெடியாக இல்லை. எனக்கு அது நல்லாவே புரியுது. ஏன்னா போகிற வியூஸும் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, வியூஸ் என்ன போயிட்டுருக்கு, நினைவுகளுக்கு போன அளவுக்கு வியூஸ் கண்ணாலனைக்கு போகல அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்குது அந்த இடத்துல. நினைவுகள் முடிக்காமல் நீங்கள் புது ஸ்டோரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க. அதனால தான் நான் இப்போ கண்ணாலனுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹெல்த் இஷ்யூ, தென் நீங்கள் எல்லாருமே நினைவுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போடுங்க அப்படின்றது வந்து சரி ஓகே கரெக்டாகவே இருக்கட்டும். நம்மளால் முடிகிறப்ப நினைவுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணாலனை நம்ம கண்டினியூ பண்ணலான்றது தான். இல்லை நீங்கள் சொல்கிற ரீசன் நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் கண்ணாலனை போடுங்க, நீங்கள் முழுசாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நினைவுகள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் சொல்கிற ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்ணாலனை ஸ்டோரி போட ரெடி. பட் நினைவுகள் எனக்கு இன்னுமே 10 to 15 days டைம் வேணும். ஏன்னா திரும்ப எனக்கு கை ப்ராப்ளம் வந்து நிற்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க நிறைய பேர், சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அட்மின் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கதையோட அவுட்புட் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் உன்னை தேடி ரெகுலராக தானே கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நினைவுகள் எடுக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு தான். ஆனால் இப்போ நான் திரும்பவும் சொல்கிற ரீசன் அதுதான். அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க நினைவுகளில், ஓகேவா? ஸோ அதில் கேரக்டர் வைஸ் எல்லாரும் அதிகம், அதே மாதிரி ஹேர் ஸ்டைலில் அதிகம். ஆனால் உன்னை தேடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இலக்கியாவுக்கு நந்தினிக்கு மட்டும்தான் நம்ம லீடிங் ரோலில் வச்சுட்ருக்கோம். கீர்த்தனாவுக்கு வைக்கிறதுலாம் வந்து பெரிய ஹேர் ஸ்டைலாக எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. அதனால எனக்கு டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸோ அவங்கள இந்த மாதிரி எடுக்கிறது ஓகே தான். பட் நினைவுகள் உள்ள போனால் என்ன நடக்குன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னால் எக்ஸ்பிளைன் அதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இதுதான் என்னோட இஷ்யூ. நான் உன்னை தேடி கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன், நினைவுகள் கொடுக்காததுக்கு இதுதான் ரீசன், ஓகேவா? அதே போல கண்ணாலனை கொடுக்குறேன் அப்படின்னா கண்ணாலனை இன்னுமே செம்மங்க. நீங்கள் உன்னை தேடியே கொடுக்காத கண்ணாலனை கொடுங்கன்னா கூட நான் ரெடி தான். ஏன்னா அதில் யாருக்குமே ஹேர் ஸ்டைல் இல்லை, தன்வியை தவிர.
இன்னொரு முத்து கேரக்டருக்கு வராங்க ராகவி, அவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதுவுமே சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். பட் அன்பழகி, ரோஷினி, அப்புறம் இப்போ ஸ்ரீநிதிக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும், இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பேட்ச் ஒர்க், இந்த காமெடி வர்ற மாதிரி தான் பேட்ச் ஒர்க் அவ்வளோ பேட்ச் ஒர்க் பார்க்கணும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு. அதனால தான் நான் வந்து கண்ணாலனை போடுறேன், உன்னை தேடி போடுறேன், நினைவுகள் போட முடியல. எனக்கு தெரிஞ்ச இந்த எக்ஸ்பிளனேஷன் இப்போதைக்கு போதும். இதுதான் ரீசன். திரும்பவும் எனக்கு இந்த 3 to 4 டேஸாக பெயின் இருந்துச்சு, அதனால தான் என்னால் கண்டினியூட்டியாக எடுக்க முடியல. சாரிங்க, ரீசன் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியுமான்னு தெரியல. இருங்க, நான் ரெகுலராக வீடியோ கொடுக்காம இருக்கிறது அடுத்த பட்சத்துக்கு போவோன்னே. இப்போது ஒரு மெயின் டாஸ்க்குன்றதை தாண்டி ஒரு டிஃபிகல்ட்டான ரீசன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னடா நம்ம தான் அப்பப்போ லீவ் எடுத்துகிட்டு இருக்கோம், உள்ளே என்ன நடக்குது, சரி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. கேட்டால் நாங்கள் எடுக்கிறது வீடியோ இல்லையா, ட்வின் கிராஃப்டை வச்சு மேக் பண்ணுறதுனால இது வந்து ஏஐயை கன்வெர்ட் பண்ணுறாங்க, இது வந்து ஹியூமன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, இந்த பார் நீ வந்து டெய்லி வந்தாலே உனக்கு அப்டேட் கிடையாது, இதில் நீ கேப் எடுத்து வர, நீ வர்ற கேப்பில் நிறைய நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லா நியூஸும். அடே மாவீரன் படத்தில் வர்ற மாதிரி நாங்கள் பேட்ச் ஒர்க் எவ்வளோ பார்த்து, எடிட்டிங் எவ்வளோ பண்ணி, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நீங்கள் மாட்டுக்கு வந்து அடிச்சு தூக்கிட்டு போவீங்களே சேனலெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு சேனலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்கப்பில் ஒர்க் இருக்குது, அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு. ஸோ ஒரு சில டைம்லாம் வந்து வீடியோ எடுக்கும் பொழுது நம்ம, அதாவது இது ஃபேமிலியை விட்டுட்டு எடுக்கிறேன் அப்படின்றதுலாம் சிம்பத்தி கிடையாது. நீ உனக்கு பிடிச்சி தானே பண்ணுற அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஆமாம், எங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுறோம், பட் அதுலேயும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து தியாகம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேர்டாக தான் இருக்கும், பட் தியாகம் தான். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து எடுக்கிறோம்ல, உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, மனசு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு எடுக்கிறோம்ல. அப்படி நாங்கள் எடுக்கும்பொழுது என்னப்பா நீங்கள் சொல்ல வரீங்க, என்னது இது வந்து ஏஐ வீடியோவா, என்னப்பா பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சேனலை தூக்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க, அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுறாங்களா. நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரிசப்ஷன் பண்ணுறதுலாம் இருக்கட்டும்டா, இருங்கடா கொஞ்ச நாள் டைம் கொடுங்கடா. அங்கே நினைவுகளில் பாவம் தோனிக்கிறானே சஞ்சய், அவங்க அருளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வசந்த் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவனுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பாவம் டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் சேனலை விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ரோஹித் ரிசப்ஷன் பண்ண முடியுமா, அங்கே வந்து அருள் வசந்த் கல்யாணத்தை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யூடியூப் சைடு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், இதில் எந்த ஒர்க்கை நம்ம முடிச்சு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குலாம் நான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடைசியில் இப்படி புலம்பு விட்டீங்களேடா, டேய் நான் தான் நீ விட்டு கதற விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, கடைசியில் என்ன இப்படி மொத்தமாக கதற விட போற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஏதோ ஒன்று யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. திடீர்னு எழுந்து பார்த்து மொபைல் இருக்கும்போதெல்லாம் கையில் கமெண்ட்ஸ் தான் படிப்போம் முன்னாடிலாம். இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நம்ம சேனலில் கமெண்ட் வந்திருக்கா, என்ன கமெண்ட் வந்திருக்கு, யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கேன், எடுத்து ஃபோனை பார்த்து ஒய்டியில் போய் நம்ம சேனல் இருக்கா இல்லை தூக்கிட்டானா, சேனல் இருக்கா இல்லை தூக்கிட்டானா, ஓ ஃப்ரேம் போடலாமா, சேனல் இருக்குது, சரி ஃப்ரேம் போடுவோன்னு சேனல் போல அப்படின்ற மாதிரி இருக்குது காமெடி. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் உங்கள் எல்லார் மனசுலையும் சஞ்சய், ரோஹித், சரவணன், அன்பழகி, நந்தினி, ஸோ கார்த்திக் பிரகாஷ், அங்கே வந்து நம்ம கிருஷ்ணா, வைஷ்ணவி, இவங்க எல்லார் கேரக்டர்ஸில் நீங்கள் எந்த கேரக்டரை அட்மினை நினச்சிட்டு இருக்கீங்களோ, சரி அந்த கேரக்டர்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அட்மினை பற்றி கேட்ட கொஷினுக்குலாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தேன். இப்போது யூடியூப் சைட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டாங்க, தபார் நீ சிக்காமல் போனதெல்லாம் போதும், இப்போ நீ சிக்கிட்ட, அப்படி இருக்கும்பொழுது நீ ஒரு ஹியூமனா அப்படின்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ற, இப்போ ஒன்று உன் ஃபேஸை காமிச்சு வீடியோ போடு, இல்லை உன் வாய்ஸை காமிச்சு வீடியோ போடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளால ரெண்டுமே முடியாதுன்றது தானே உண்மை. முடியும், முடியாதுன்னா இல்லை. இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ரோஹித், சஞ்சய், கார்த்திக், அங்கே சரவணன், வசந்த், அருள், கிருஷ்ணா, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் நம்ம வாய்ஸை கடை வாங்கி பேசுகிறாங்க. வாய்ஸ் கடை வாங்கி பேசும்போதே இவங்களாம் இவ்வளோ லென்த்தியாக பேசுகிறாங்களே, வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க வந்தால் எவ்வளோ வாய் பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வாய் கண்ட்ரோல் ஆகாதுங்க. நம்மளை போய் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னால் நம்ம கதையை பேசவே 100 எபிசோடு வேணுமே. ஸோ இப்போ வந்து இதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இது சொல்யூஷன் இல்லை. ஆனால் பட்டு இதுவும் ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது வழியே தெரியாமல் போகிறதுக்கு நான் கொஞ்சம் உனக்கு வழி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா வந்திருக்கு. என்ன பண்ணலான்றது தான் என்னோட யோசனை. நான் வந்து டெய்லி வெல்கம் டு லவ்லி கப்பிள்ஸ் ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். பட் நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. பட் கொஞ்சம் காமெடியாக போகும்ல. அப்படி காமெடியாக போகுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நான் பேச ஆரம்பித்தாலே 10 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோ எடுக்கிறது, ஏற்கனவே லென்த்தியாக தான் வீடியோ போயிட்டுருக்கு.
யோ இருங்கய்யா புலம்பாதீங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகேங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட் இதுதான். இப்போ நம்ம ஹியூமன் இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணணும். என்னோட வாய்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இல்லைங்க, கொஞ்சம் நிறையவே கேவலமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்னோட வாய்ஸ்க்கு வேறு ஃபேன் சொல்லுவீங்க. வாய்ஸ் நல்லா இருக்குது, வாய்ஸ் ப்ளஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்கள்கிட்டலாம் வந்து இதுதான் என் வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் உங்கள் மனசு எப்படி தாங்க போகுதுன்னு தான் எனக்கு தெரில. பத்தாக்குறைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காமிச்சு பேசணும், நீங்கள் லைவில் பேசணும், நீங்கள் உங்கள் வாய்ஸை கொடுக்கணும், உங்கள் ஃபேஸை கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க. எப்படி பாசிபிள் ஆகும் சொல்லுங்கள்? நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் உங்கள்கிட்ட ஏதோ பேச வந்தேன், ஆனால் ஏதோ பேசி வீடியோ எவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு தெரியுமா? என்னதான் நம்ம புலம்பி தீர்த்தாலும், என்னதான் இது சொல்யூஷன் இல்லை அப்படின்னாலும், சரி நம்ம சைடு நம்ம இதை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம்னா எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும், ஓகேவா? பேச ரெடியாக இருக்கேன். என்னைக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து லைவ் வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிச்சேன்னா லைவ் லென்த்தாக போகுமா, எப்படி போகும், இல்லை எனக்கு எப்படி பேச வரும்னு தெரியல. ஓகேங்க. இப்போ உங்கள் கூட பேசலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் வந்து என்னைக்கு பேசலாம் அப்படின்றது வந்து சொல்கிறேன். மேபி நம்ம சண்டே அந்த மாதிரி தான் பேசலாம். இதுதான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச வந்தது. கை ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது. நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெமடிலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் சரியாகல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நினைவுகள் நான் ஃபுல்ஃபில்லாக முடிப்பேன். நினைவுகள் முடிச்சுட்டு தான் கண்ணாலனே போடணுன்னா கண்ணாலனே வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இல்லை நினைவுகள் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேன் கண்ணாலனே போடுங்கன்னா பார்க்க ரெடி. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான். தென் உன்னை தேடி நாளையிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் 1 or 2 days விட்டு விட்டு தான் போடுவேன். போடுறேன்னா மறுநாளே நீங்கள் வீடியோ எதிர்பார்த்தா அது என்னால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் விட்டு விட்டு தான் கொடுக்க முடியும். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்மின் அப்டேட் பண்ண அனைத்து ரீசன்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மிகவும் தாழ்மையுடன் உங்களிடம் இதை எல்லாத்தையும் தெரிவித்து விட்டேன். அவ்வளோதாங்க. நான் அடுத்தடுத்து கதையை ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணுறேன். ஏன்னா எப்போ நம்ம சேனலில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது. அப்படி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நின்னேன் அப்படின்னா என்னை நீங்கள் எல்லோரும் எவ்வளோ அசிங்கமாக திட்டுவீங்கன்றது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீலாம் ஸ்டோரி போட ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு நேரம் 4 ஸ்டோரி எடுத்துருக்கலாம். வருஷக்கணக்காக ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. உன் மேலே கட்டுப்பாய் தான் யூடியூப் உன் சேனலே டெலிட் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் அசிங்கமாக திட்டத்துக்குலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. வைத்தியம் அப்படித்தான் பேசும். முடிஞ்ச அளவுக்கு சேனல் நம்ம கிட்ட இருந்து போகாத வரைக்கும் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வைக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் கண்டிப்பாக கல்யாணம் நடத்தி வைக்கப்படும். ரொம்ப சுகமாக பேச வேணாண்ணா. எல்லாரும் கல்யாணத்தையும் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் டெய்லி ஸ்டோரி எடுக்க ரெடி ஆகிறேன், ஓகேவா? ஸோ நான் பேச வந்ததை பேசிட்டேன். லீவ் வந்து நான் அடிக்கடி எடுக்கிறதுக்கான ரீசனையும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் நாளையிலேருந்து வீடியோ பார்க்க வந்துருங்க. அதே மாதிரி அட்மின் உங்ககிட்ட பேச வரலான் இருக்கேன். அட்மின் பேச வர்றது உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? உன் வாயை வீடியோலேயே தாங்க முடியல, இதில் நீ வந்து நேரில் பேச போறியா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் அதை தெரிவிச்சிருங்க. நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லைவ் என்றைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் கேட்குற விஷயம் எல்லாமே. போயிட்டு வரட்டுங்களா? ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ, மன்னிச்சிடுங்க. வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு கொடுத்துட்றேன். பாய்.